Hello folks, welcome back to Techie Tamil. நான் சுதர்ஷன். boAt Wave சீரிஸ்ல recent timesல நிறைய ஸ்மார்ட் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சீரிஸ்ல boAt Wave Ultima Max அப்படிங்கற ஒரு புது ஸ்மார்ட் வாட்ச் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 1.9 இன்ச்ல டிஸ்ப்ளே கொடுத்து இந்த வாட்ச் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. boAt லைன்அப்ல இதுவரைக்கும் வந்த ஸ்மார்ட் வாட்சஸ்ல 1.9 இன்ச் இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். சோ மேக்ஸ் டிஸ்ப்ளே அப்படின்றனால தான் இதுக்கு வந்து Ultima Max அப்படிங்கற நேம் வந்து வச்சிருக்காங்க. சோ இந்த வாட்ச் வாங்குனீங்க அப்படினா பாக்ஸ்க்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து தருவாங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் நான் யூஸ் பண்ண இந்த லாஸ்ட் 3 டேஸ்ல எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. இதுல கொடுத்திருக்க ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கு, இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு இது வர்த்தா வர்த் இல்லையா அப்படின்றத கிளியர் கட்டா இந்த ரிவ்யூல வந்து பார்க்க போறீங்க. சோ வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பாருங்க. ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படினா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ தான் நம்ம சேனல்ல நீங்க பார்க்குற ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன் ஐகான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first unboxing boxோட ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படினா boAt Wave Ultima Max ன்னு போட்டு இந்த வாட்சோட இமேஜ் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. சைட்ஸ்ல பிராண்டிங் வந்து இருக்கு and பேக் சைடுல இதுல இருக்க இம்பார்ட்டன்ட் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க and MRP வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இப்போ பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணோம் அப்படினா எடுத்ததுமே ஸ்மார்ட் வாட்ச் வந்து இருக்கு. வாட்ச் பாத்தீங்க அப்படினா fully metallic பாடியில வந்து கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே சைஸ் 1.9 இன்ச் அப்படின்றனால பெசல் ரொம்ப குட்டியா வந்து தெரியுது. டிஸ்ப்ளே நல்லா கர்வ்டு டிசைன்ல வந்து கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு பிரீமியம் லுக் வந்து கொடுக்குது அப்படினு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்லயே. அடுத்ததா ஒரு வயர்லெஸ் சார்ஜர் வந்து கொடுத்திருக்காங்க. எப்போதும் நான் வந்து ரிவ்யூ பண்ணும்போது மேக்னெட்டிக் போலோ பின் கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின மாதிரி சொல்லுவேன். இதுல வயர்லெஸ் சார்ஜர்னு சொல்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. பொதுவா மேக்னெட்டிக் போலோ பின் பாத்தீங்க அப்படினா வாட்ச்ல இருக்க அந்த பின்ல கரெக்ட்டா இந்த கேபிளை வந்து பிளேஸ் பண்ணா மட்டும் தான் வந்து சார்ஜ் ஆகும். அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல வச்சோம் அப்படினாலும் நமக்கு வந்து சார்ஜ் ஆகாது. பட் இந்த வயர்லெஸ் சார்ஜர்ல பாத்தீங்க அப்படினா நீங்க எந்த ஆங்கிள்ல வச்சாலுமே உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆகும். இந்த பட்ஜெட்டுக்கு ஃபுல்லி வயர்லெஸ் சார்ஜர் கொடுத்திருக்கு. ரொம்பவே சூப்பரான விஷயம். சோ சார்ஜிங் கேபிளோட லெந்த்னு பாத்தீங்க அப்படினா டீசன்ட்டான லெந்த்ல வந்து இருக்கு. குவாலிட்டியும் பாத்தீங்க அப்படினா நல்லா இருக்கு. அடுத்ததா ஒரு யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, யூசுவலா தர புக்லெட், அப்புறம் boAt ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் வந்து வச்சு வந்து கொடுத்திருக்காங்க. சோ இவ்வளவுதான் அன்பாக்சிங். So first எப்போதும் போல டிசைன், டிஸ்ப்ளே, பில்ட் குவாலிட்டி அண்ட் கம்ஃபர்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டிசைன் பாத்தீங்க அப்படினா ஃபைனான டிசைன்ல வாட்ச் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. வாட்சோட பாடி ஃபுல்லாமே வந்து மெட்டல் யூஸ் பண்ணி தான் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. வாட்ச் பார்க்கிறதுக்கும் சரி, ஃபீல் பண்றதுக்கும் சரி நல்ல ஒரு ஸ்டர்டியான ஃபீல் வந்து கொடுக்குது. ரொம்பவும் வெயிட் இருக்க மாதிரியும் இல்ல, வெயிட் இல்லாம டம்மியா இருக்க மாதிரியும் இல்ல. கரெக்ட்டான வெயிட்ல வந்து கொடுத்திருக்காங்க. மொத்தமாவே 53 கிராம்ஸ் தான். சோ அதிக நேரம் யூஸ் பண்ணாலுமே நல்ல ஒரு கம்ஃபர்ட் வந்து கொடுக்குது. ஸ்ட்ராப்போட குவாலிட்டி பொறுத்தவரை சிலிகான் ஸ்ட்ராப் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சிலிகான் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணிருந்தாலுமே நல்ல ஒரு குவாலிட்டியான சிலிகான் ஸ்ட்ராப் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஸ்ட்ராப்போட சாஃப்ட்னஸ் அண்ட் ஸ்வெட் அப்சர்ப்ஷன் எல்லாமே வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. சோ வாட்டர் ரேட்டிங்னு பாத்தீங்க அப்படினா IP68 கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ப்ரூஃப் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா வாட்ச் வந்து கையில வந்து வியர் பண்றப்போ ஒரு பிரீமியம் ஃபீல் வந்து கொடுக்குது. லுக் வைஸும் சரி, கம்ஃபர்ட் வைஸும் சரி. அண்ட் இந்த வாட்சோட டிஸ்ப்ளேன்னு பாத்தீங்க அப்படினா 1.9 இன்ச்ல boAt வாட்சஸ்ல இதுவரைக்குமே தராத ஒரு பெரிய 2.5D கர்வ்டு HD டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. 240x283 அப்படிங்கற பிக்சல் ரெசல்யூஷன்ல டிஸ்ப்ளே வந்து மேக் பண்ணிருக்காங்க. சோ கிளாரிட்டி சூப்பரா இருக்கு. குட்டி குட்டி ஃபான்ட்ஸ் எல்லாம் போன்ல எப்படி ஷோ ஆகுமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டியா வந்து ஷோ ஆகுது. சோ நிறைய கண்டென்ட்ஸ் வந்து கவர் ஆகுது. பிக்சல்ஸ் உடையாம ஹியூஜ் டிஸ்ப்ளே கொடுத்திருக்கனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெசல் சைஸ் வந்து கம்மியா இருக்கு. டிஸ்ப்ளே மேல இருக்க அந்த 2.5D கர்வ்டு கிளாஸ் டிஸ்ப்ளேக்கு ஒரு வேற லெவல் லுக் கொடுக்குது அப்படினே சொல்லலாம். சில வாட்சஸ்லாம் 2.5D கொடுத்திருக்கோம் அப்படின மாதிரி வந்து கிளைம் பண்ணுவாங்க. பட் அந்த டிஸ்ப்ளே பார்த்தோம் அப்படினா அந்த அளவுக்கு கர்வ்டா வந்து இருக்காது. பட் இதுல அந்த கர்வ் வந்து பயங்கரமா வந்து தெரியுது. சோ டிஸ்ப்ளே சைஸ்க்கும் அந்த 2.5D கர்வ்டு கிளாஸ்க்கும் பக்காவா செட் ஆகி ஒரு வேற லெவல் பிரீமியம் லுக் வந்து கொடுக்குது. டிஸ்ப்ளேல இருக்க டச் சென்சிட்டிவிட்டியும் பாத்தீங்க அப்படினா நல்ல ரெஸ்பான்சிவா இருக்கு. லாக் எதுவும் இல்ல. கலர் ரீப்ரொடக்ஷன் பொறுத்தவரை 286 பிக்சல் per inch வந்து மேக் பண்ணிருக்கனால கிளாரிட்டியும் நல்லா இருக்கு. அதே மாதிரி கலர் ரீப்ரொடக்ஷன் பாத்தீங்க அப்படினா அக்யூரேட்டா வந்து இருக்கு. சோ பெரிய டிஸ்ப்ளே கொடுத்து பிக்சல்ஸ் per inch அதிகமா இருக்கனால டிஸ்ப்ளே தரமா இருக்கு அப்படினு சொல்லலாம். பிரைட்னஸ் பொறுத்தவரை பாத்தீங்க அப்படினா 550 nits மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து இருக்கு. சன்லைட்ல யூஸ் பண்ணும்போது கூட மீடியம் பிரைட்னஸ்லயே நல்ல ஒரு விசிபிலிட்டி வந்து கிடைக்குது. சோ ஓவராலா டிசைன், டிஸ்ப்ளே, பில்ட் குவாலிட்டி அண்ட் கம்ஃபர்ட் இது எல்லாமே இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ணுது. வாட்ச் ஃபேஸஸ் பொறுத்தவரை இன்பில்ட்டா 6 வாட்ச் ஃபேஸோட வந்து வருது. ஆல்சோ நீங்க இதோட மொபைல் அப்ளிகேஷன் boAt wearables ஆப் கூட கனெக்ட் பண்ணீங்க அப்படினா 100+ வாட்ச் ஃபேஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ கஸ்டம் வாட்ச் ஃபேஸ் வந்து செட் பண்ணிக்கலாம் உங்களோட போட்டோஸ் வச்சு. நெக்ஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா யூசுவலா boAt வாட்சஸ்ல யூஸ் பண்ற UI விட டிஃபரண்டான UI வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ பார்க்கிறதுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான லுக்கா வந்து இருக்கு. இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்ப க்ளீனாவும் நல்ல மாடர்னாவும் வந்து இருக்கு. நேவிகேஷன் எல்லாம் ஸ்மூத்தா இருக்கு. லாக் ஆகறதோ இடையில வந்து ஹேங் ஆகறதோ அந்த மாதிரிலாம் வந்து இல்ல. டிரான்சிஷன்மே நல்ல மாடர்னா வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங், ஹெல்த் ட்ராக்கிங் ஃபீச்சர்ஸ்ல எல்லாம் டீடைலிங் நிறைய வந்து பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நேவிகேஷனை பொறுத்தவரை அக்சஸ் பண்றதுக்கு ஈஸியாவும் இருக்கு. ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங் பொறுத்தவரை வாக்கிங், ரன்னிங், சைக்கிளிங், ஸ்கிப்பிங், பேட்மிண்டன், ஃபுட்பால், பாஸ்கெட்பால் இது மாதிரி 20+ ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் வந்து இருக்கு. அண்ட் ஹெல்த் சென்சார்னு பாத்தீங்க அப்படினா ஹார்ட் ரேட், SpO2, ஸ்லீப் மானிட்டர் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. இதோட அக்யூரசின்னு பாத்தீங்க அப்படினா டெஸ்ட் பண்ண வர நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் மேல ஸ்மார்ட் வாட்ச் வச்சு டெஸ்ட் பண்ணும்போது ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு வாட்சை கட்டிட்டு டெஸ்ட் பண்ணுங்க சார் அப்படின்ற மாதிரி ஒரு பணிவா ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்குது. கையில கட்டி டெஸ்ட் பண்றப்போ 95 to 98% கான அக்யூரேட் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்குது. ஆக்சிமீட்டர் கூட இது வந்து கம்பேர் பண்ணி பார்த்தேன். 1-2% வேணா சில டைம் வந்து வேரி ஆகுது. மத்தபடி அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்குது. ஆல்சோ ரியல் டைம் கவுண்ட்மே வந்து ஷோ
ஷோ பண்ணுது. சோ அக்யூரசி ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் இதோட கம்பேட்டபிலிட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட்ல 7.0 பிளஸ் அபவ் வெர்ஷன் அண்ட் iOSல 12.0 பிளஸ் அபவ் வெர்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணும். கம்பேட்டபிள் மொபைல் அப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா உங்க போன்ல இருக்க பிளே ஸ்டோர் ஆர் ஆப் ஸ்டோர்ல போட் வியரபிள்ஸ் ஆப்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா iOS அண்ட் ஆண்ட்ராய்டு ரெண்டுலயுமே வந்து இருக்கு. அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு அங்க நீங்க வந்து வாட்ச் ஃபேஸ் மாத்துறது, டீடைல் ஹெல்த் அனாலிசிஸ் பாத்துக்கிறது, நோட்டிபிகேஷன் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது, ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். கிளவுட் வாட்ச் ஃபேஸஸ் பாத்தீங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. யூசுவலா கொஞ்சம் மொக்கையா தான் வந்து இருக்கும் கிளவுட் வாட்ச் ஃபேஸஸ். 1-2 கிளவுட் வாட்ச் ஃபேஸ் தான் வந்து நல்லா இருக்கும். பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா 100 கிளவுட் வாட்ச் ஃபேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல நிறைய நல்ல வாட்ச் ஃபேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. செட் பண்றப்போ கிளாரிட்டி ரொம்பவே சூப்பரா வந்து ரீப்ரொடியூஸ் ஆகுது. ஃபைனலா பேட்டரி பேக்கப் அண்ட் சார்ஜிங் டைம்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல 300 mAh கான பேட்டரி கெபாசிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் 0 ல இருந்து 100% ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1 hour 15 minutes வந்து ஆகுது. பேட்டரி பேக்கப் பொறுத்தவரை ரொம்பவே நல்லா வந்து நிக்குது. ஹெவி யூசரா இருந்தாலுமே சாலிடா 5 days கிட்ட வந்து சார்ஜ் வந்து நிக்குது. லைட்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 1 week ஷூரா வந்து நிக்கும். பிகாஸ் இதுல ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் இல்லாதனால சார்ஜ் கன்சம்ப்ஷன் அவ்வளவா வந்து இல்ல. சோ பேட்டரி வந்து நல்லா வந்து ஆப்டிமைஸ் பண்ணிருக்கனால நல்லா வந்து சார்ஜ் வந்து நிக்குது. மத்தபடி ஃபீச்சர்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா இது ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் தான் வந்து இல்லையே தவிர கால் நோட்டிபிகேஷன் ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. வர்ற காலை வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபை பண்ணும். நீங்க இந்த காலை வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து வாட்ச்லயே வந்து இருக்கும். உங்க போன்ல வர நோட்டிபிகேஷன் வந்து பாத்துக்கலாம். அதை நீங்க இந்த வாட்சோட கம்பேட்டபிள் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். வெதர் டேட்டா வந்து காமிக்குது அண்ட் ஆல்சோ செகண்டரி ரிமைண்டர்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். யூசுவலா தர மியூசிக் கண்ட்ரோல், கேமரா கண்ட்ரோல், ஃபைண்ட் மை போன் ஆப்ஷன், டிஎன்டி மோட் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. சோ under 2500 rupees குள்ள ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் வந்து எனக்கு வேணாம். பேட்டரி பேக்கப் வந்து நல்லா நிக்கிற மாதிரி, அதே சமயம் டிஸ்ப்ளேவும் எனக்கு நல்ல ஒரு பெரிய டிஸ்ப்ளேவா வந்து வேணும். சென்சாரோட அக்யூரசி வந்து அக்யூரேட்டா இருக்கணும். ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங்கும் கன்வீனியன்ட்டா இருக்க மாதிரி நல்ல ஒரு பிரீமியம் லுக்கோட ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து எதிர்பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் ரொம்பவே பெஸ்ட் ஃபிட்டா வந்து இருக்கும். சோ இவ்வளவுதான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிபிகேஷன் வந்து கிளிக் பண்ணி வெயிட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான குவாலிட்டி அண்ட் டெக் வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்ற வர உங்களிடமிருந்து விடைபெறுவது சுரேஷன் ஃபார் டெக்கி தமிழ். நன்றி.